வடக்கு பகுதியிலே 2 வாள்வெட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. ஒன்று நிவாரணம் வழங்கவில்லை என்பதற்காக ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. மற்றொரு சம்பவம் முன்வகை காரணமாக 5 பேர் கொண்ட குழுவினரால் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த 2 செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்துராயன் பகுதியிலே ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மது போதையில் சென்று தனக்கு நிவாரணம் வழங்கவில்லை என்கின்ற கோபத்தில் ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தி இருக்கின்றார். அதற்கு பிறகாகத்தான் தெரிந்திருக்கின்றது நிவாரணம் வழங்காத ஆள் மீது தாக்குதல் நடத்தவில்லை, அவரது உறவினர் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்ற என்கின்ற விவரம் வெளியாகி இருக்கின்றது. குறித்த பகுதியில் இருக்கின்ற நபர் ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த குறித்த நபர், அதாவது மது போதையில் வாள்வெட்டு தாக்குதல் நடத்திய நபர் தனக்கு நிவாரணம் வழங்கவில்லை என்கின்ற கோபத்தில் அவரை வெட்டுவதற்காக அதே கிராமத்தைச் சேர்ந்த அந்த சமூக செயற்பாட்டாளர் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அவரது உறவினர் வருகின்ற போது உறவினரை வெட்டி இருக்கின்றார். உறவினர் அப்போது தடுக்க முற்பட்ட போதும் உறவினரான நபர் ஒருவரின் கையிலே வாளால் வெட்டி இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து குறித்த வாள்வெட்டுக்கு இலக்கான நபர் மருதங்கேணி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக வவுனியாவிலே நபர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். வவுனியா ஓமந்தை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இளமருதங்குளம் எனப்படுகின்ற பகுதியில் வாள்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. கடந்த 1ஆம் திகதி மாலை வேளையிலே இந்த வாள்வெட்டு சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் 2 பிள்ளைகளின் தந்தையான 46 வயதுடைய செல்வ நிரோயன் எனப்படுகின்ற நபர் மீது இவ்வாறு வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அவர் காயமடைந்திருக்கின்றார். உடனடியாக அவர் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அந்த இடத்திலே மாடு மேய்த்துக் கொண்டிருந்த இந்த குடும்பஸ்தர் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நேற்று மாலை செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்நிலையத்தான் இந்த சம்பவம் தொடர்பான பின்னணி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் 5 பேர் கொண்ட குழுவினர் முன்வகை காரணமாகவே இவ்வாறு அந்த குடும்பஸ்தர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தி இருப்பதாக அறிய முடிகிறது. அதன் அடிப்படையில் கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தற்பொழுது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அதை தாண்டி மேலும் பலரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தொடர்பான செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு வாள்வெட்டு சம்பவங்கள் அடுத்தடுத்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முன்வகை காரணமாகவும் அதனை தாண்டி தங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்கள் மீதும் காசு இருக்கின்ற நபர்களால் இவ்வாறான வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்படுகின்றது. அதனை தாண்டி வாள்வெட்டு அச்சுறுத்தல்களும் விடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவங்கள் இந்த வடக்கு பகுதியிலே இடம்பெற்று வருகின்றது. இது தொடர்பாக துரிதமான நடவடிக்கையினை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதனை தாண்டி தற்பொழுது இன்னும் ஒரு விடயம் நடக்கின்றது. உடனடியாக இந்த வாள்வெட்டு தாக்குதல்களை நடத்துகின்றவர்கள் அல்லது அதன் பின்னணியில் இருப்பவர்கள் கைது செய்யப்படுகின்ற சம்பவங்களும் இங்கு பதிவாகி கொண்டிருக்கின்றது. எனவே ஒருவரை முன்வகை காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணங்களால் அவர் மீது தாக்குதல் நடத்துகின்ற பட்சத்தில் அந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட அந்த சம்பவத்தின் பின்னணியில் இருந்த அனைவருமே கைது செய்யப்பட்டு வருடக்கணக்கில் சுயநல நிலை ஏற்படும் என்பது அனைவருமே அறிந்த ஒரு விடயம். அப்படி இருந்தும் அதை மறந்து செயற்படுகின்றார்கள். அடுத்தவர்களை கொலை செய்வதுடன் அவர்களது குடும்பத்தை நடுத்தெருவில் விடுவதுடன் தாங்களும் சிறைகளுக்கு சென்று தங்களது குடும்பத்தை நடுத்தெருவுக்கு விடுகின்ற செயற்பாட்டில் தான் இங்கு இருக்கின்றவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது தொடர்பாக அனைவருமே சிந்தித்து செயல்பட வேண்டும். அதனை தாண்டி நீதி மற்றும் காலம் புலியான நபர்களை தண்டிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சட்டத்திலிருந்து தப்பித்தாலும் அதனை தாண்டி பணத்தை வைத்து சில ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பித்தாலும் அவர்கள் இந்த காலத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயம். எனவே அதை நீங்கள் மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.